யா எங்க வழியெல்லாம் போறீங்க? இதுதான் சார், மேலே இருந்து பார்த்தா நல்ல லொக்கேஷன் தெரியும். படி மாதிரி இருக்கிறதுல இறங்கினோம்னா இறங்க முடியும். நான் டெய்லி இறங்கி ஏறின்னு இருக்கிறேன். பள்ளமா? பள்ளம். கீழே யாரும் படுத்து யாரும் இல்லை, நான் தான் சொகெல்லாம் போட்டு வச்சு திடீர்னு வந்துடும். இதுதான் உங்க இடமா? இதுதான் எங்கள் இடம், என் இடம். இங்க பாருங்களேன், நான் ஏதோ பள்ளத்தை தான் கூப்பிட வந்து காமிக்க வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எப்படி தினமும் இறங்கி இறங்கி கீழே போயிட்டு இதில் தான் அங்கேயே கல் இருக்குது, அதே சாப்பிடுவேன், காப்பி வைப்பேன், டிஃபன் செய்வேன், உப்புமா செய்வேன். மழையெல்லாம் பெஞ்சா? அதுதான் சார், இப்போது போன வருஷத்தில் கொடை வச்சிருந்தேன். மற்றபடி மழை வந்ததுன்னா பிளாஸ்டிக் ஒன்று இது போச்சுப்பேன். இப்போ வந்து என்ன சொல்றது, இது மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது நான் இறங்குற மாதிரியே தான் இறங்கணும், வேறு ஒன்றும் இந்த கேட்டில். நான் ஒரு 12 வருஷம் ஆகுது இங்கே வந்து. அதுக்கு முன்னாடி மேலே இருந்தேன், இந்த உச்சி மலையில் இருந்தேன். அதனால் அங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, வேலை காலையில் போயிடணுன்ற மேலே கட்டலாம். அங்கேருந்து எதையும் எட்டுன்னு வர முடியல, சாப்பாடெல்லாம் செய்து எட்டுன்னு வர முடியல, ரொம்ப லேட் ஆகுது. அதனால கீழே பாதியில் இறங்கிட்டேன் நான். இதுதான் பாதி கண்டுபிடிச்சது. இந்த இடத்த எதுக்கு தேர்வு பண்ணீங்க? ஆமாம், இந்த இடம் தேர்வு பண்ணதுக்கு காரணம் கட்டில் மரமெல்லாம் நல்லா இருக்குது. மழை பெஞ்சால் மேலே எதுனா போட்டோம்னா கட்டி நின்று மழை பெய்யுது இருக்கு, நான் இறங்கிடுறேன். இறங்கி இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போகக்கூடாது உங்கள் இடத்த. ஐயா வழி கூடாது இல்லை? வழி கூட அந்த பக்கம் கையில் பிடிச்சிக்கணும், இந்த பக்கம் எல்லாம் படிக்கட்டு. அதுதான். இதெல்லாம் வெட்டி விடலாம்ல? அதனால தான் மழை மழையில் அது மாதிரி தான் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு உட்காருங்கோ. வாங்க வாங்க அப்படி உட்காருங்க. நான் எப்படி ஜாமான் வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க பார்க்கலாம். இல்லை இது வேணாம் சார், நான் தருகிறேன். நீங்கள் டீசென்ட்டு இதெல்லாம் தொடக்கூடாதா? இல்லை டீசென்ட் இல்லை அவங்களுக்கு எல்லாம். அது ஒரு கறி சாமான், வேறு ஒன்றும் இல்லை கேட்கல. ஆமாம். இதை உடச்சி தான் போட்டு வச்சேன். சிறுபருப்பு, மைதா, முழுத்தூள், கடுகு, அஞ்சல் பெட்டி மாதிரி எல்லா சாமானும் இதில் தான் இருக்கும். இதில் தான் எடுப்பேன். ரைஸுன்றது பையில் இருக்குது. இது ஒரு ரைஸ் இதில் கொட்டி வச்சுருக்கிறேன். எத்தனை நாளைக்கு வரும்? எவ்வளோ போடுவீங்க? நான் 1.5 தான் போடுவேன். இது சமைக்கிற இடம் அதான் கல். இது என்ன கல்லுங்கய்யா? அதுதான் தொகையில் இருக்குது. ஆட்டுக்கல்லா? இது எப்படி வாங்கினதா இப்படி? இல்லை கடை வேலை செய்கிற வளத்தில் கீழே இருந்ததுன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். சமைச்சிட்டு ஒரு தனியாக உட்காந்து இப்படி சாப்பிட்றது, இப்படி தனியாக வந்து மழை இதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, ஏன் இப்படி இருக்கணும்? இல்லை சார், அதான் வேலை செய்கிற கூலி வரைக்கும் தான் செட் ஆகும். அதிகப்படியாக நம்ம கேட்கக்கூடாது. கேட்டால் அவங்களோட